நாட்கள்ல மக்கள் தரக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைப்போம். அது 100 நாட்களை தீர்த்து வைப்போம். அந்த 100 நாட்கள்ல தீர்த்து வைப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு தொகுதியா சென்று அந்த தொகுதியில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில ஒரு பெட்டியை வச்சு அதுல உங்க கோரிக்கை மனுக்களை எல்லாம் நீங்க போடுங்க. கோரிக்கை மனுக்களை போட்டதற்கு அடையாள சீட்டு, ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு உங்களுக்கு தரப்படும். அதை நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு 100 நாட்களுக்கு பிறகு அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சா சந்தோஷப்படுங்க. ஒருவேளை முடியலன்னா நேரா அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை எடுத்துக்கிட்டு யாருடைய அனுமதியும் வாங்க வேண்டியதில்லை, நேரா கோட்டைக்கு வரலாம். கோட்டைக்கு வர்றது மட்டும் இல்ல, முதலமைச்சர் ரூமுக்கே வர்றதுக்கு அது அனுமதி உண்டு. ஆகவே அப்படி ஒரு திட்டத்தை நான் அறிவிச்சேன். அதனால ஆத்திரமடைந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு தன்னுடைய பிரச்சாரத்தில் பேசி இருக்கிறார். என்னன்னு கேட்டா 100 நாள்ல பிரச்சனைய மு.க. ஸ்டாலின் தீர்ப்புன்னு சொல்றாரு. அது நடக்காது, முடியாது, யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இதை பத்தி எல்லாம் பழனிசாமிக்கு தெரியவே தெரியாது. அவர் கொள்ளையடிக்கிறது தான் தெரியும். ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு தவறான கருத்துக்களை, பொய்யான பிரச்சாரத்தை செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாதம்.